Hi friends. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்திங்கன்னா indiabix.com. கூகுளில் அட்ரஸ் பாரில் indiabix.com அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று வரும். இந்த பேஜில் நிறையா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். முக்கியமாக இது கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸும் நிறையா இருக்குது. இதில் நான் ட்ரிபிள் இ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஓம்ஸ்லா இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் ஓம்ஸ்லா அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் ஜாப்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான வெப்சைட் தான் இது. fundudata.com அப்படின்னு நீங்கள் அட்ரஸ் பாரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று வரும். இதில் நீங்கள் கம்பெனி நேம் தெரியலனா கூட அடுத்தது இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். சிட்டி கேட்குது. இதில் சென்னை அப்படிங்கிறத கொடுத்துட்டு சர்ச் பண்ண அப்படின்னா அதுக்கு நம்ம சர்ச் பண்ணதுக்கு ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் வந்து நிறையா இதில் கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் லிமிடெட் அப்படிங்கிறது இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கம்பெனியோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், வெப்சைட், இது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு வந்து ரெஸ்யூம் எப்படி டைப் பண்ணுறதுன்னு தெரியாது, கரிக்குலம் எப்படி டைப் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்களாம் கூகுளில் ஃப்ரெஷர்ஸ் ஃபார் சிவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே இமேஜஸ், கூகுள் இமேஜஸ்க்கு போய் பாருங்கள். இதில் நிறையா ஃபார்மேட் இருக்கும். கரிக்குலம் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு வந்து சி ப்ரோக்ராம், ஜாவா இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து கூகுளில் சோலோ லேர்ன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பைத்தான் டியூட்டோரியல், C++, ஜாவா டியூட்டோரியல் இதெல்லாம் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும், புதுசாக யூஸ் பண்ணுறவங்க. அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் மூலமாக கொஞ்சம் நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு ஃப்ரீயான ஒரு டுட்டோரியல் தான், யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா circuito.io அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்கள். இது வந்து சர்க்கியூட் டிசைனர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டு. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு கோ டு ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இன்பில்ட்டாக ஒரு ஆர்டினோ போர்டு ஒன்று அதிலே இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் எல்சிடி டிஸ்பிளே அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். இதில் எல்சிடி 16:2 இந்த மாதிரி நிறையா டிஸ்பிளேஸ்லாம் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணதும் அதுவே கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துரும். கொடுத்தது நம்ம எந்தெந்த போர்ட்டுக்கு எந்தெந்த கனெக்ஷன் வருங்கிறத நம்ம இப்படி ப்ளேஸாக இந்த மாதிரி டச் பண்ணோம் அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளேல எந்த போர்ட்டில் கனெக்டாக இருக்குங்கிறதும், ஆர்டினோவில் எந்த போர்ட்டில் கனெக்டாக இருக்குங்கிறதும் இதில் நம்ம டிஸ்பிளே ஆகும். கண்டிப்பாக இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல்.